கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளுடைய சிந்தனை, நாளை மறுநாள் துவங்க இருக்கிற தபசு காலம். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்ததை லூக்கா நற்செய்தியாளர் 4ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்திருக்கிறார். அதில் அந்த உபவாசத்தை குறித்து நீங்கள் படிக்கின்ற போது இயேசுவானவருக்கும் சாத்தானுக்கும் ஏற்படுகின்ற உரையாடல், சாத்தானானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தருகிற சோதனைகள், இதையெல்லாம் அதில் நீங்கள் படித்தால் அதில் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து ஏன் உபவாசம் இருந்தார்? வனாந்தரத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் கொண்டு போகப்பட்டு பல சோதனையை கொடுத்து ஒரு ஆயத்தமான பிதாவை நோக்கி ஒரு ஆயத்தமான உபவாசத்தை கடைபிடிக்கிறார். ஏன் அந்த உபவாசத்தை இயேசு கிறிஸ்து கடைபிடிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத உலகத்திலே பிதாவினால் அனுப்பப்பட வேண்டும். அவர் பிதாவை குறித்து அறிவிக்க வேண்டும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும், பிரச்சனை உள்ளவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், பலவீனத்தில் உள்ளவர்களுக்கு சுகம் தர வேண்டும். இப்படியெல்லாம் அந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு துவங்கி கட்டுண்டவர்களை, பலவீனத்தில் உள்ளவர்களை, பார்வை இல்லாதவர்களை எல்லாம் நான் சுகப்படுத்த வேண்டும், அவருடைய வாழ்க்கையை விடுதலையாக்க வேண்டும், பிரச்சனை உள்ள வாழ்க்கையை விடுதலையாக்க வேண்டும் என்று உபவாசத்தை இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஏறெடுக்கிறார். இதுல புரிதல் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்ததுனாலே அவருக்கு எதுவும் பலன் கிடையாது. பிற நலன், சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து அக்கறை, சமுதாயத்திலே மக்கள் விளிம்பிலே நீதி மறுக்கப்பட்டு நியாயம் மறுக்கப்பட்டு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்க வேண்டும், நீதியை தர வேண்டும் என்று அவர்கள் மீது அக்கறை கொண்டு உபவாசம் இருக்கிறார். பொல்லாத மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வைராகியத்தோடு பிதாவை நோக்கி உபவாசம் இருந்ததுதான் இந்த 40 நாள் உபவாசம். அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதுக்காக உபவாசம் இருக்கிறோம்? நாம் பல நேரங்களிலே நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தேவைக்காக, இதற்கு மட்டுமே உபவாசத்தை கடந்த நாட்களில் இருந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி பிறநலன், நாட்டுக்காக, உலகத்துக்காக, சமுதாயத்துக்காக உபவாசம் பிதாவை நோக்கி ஏறெடுத்தாரோ, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்காக, நமக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் பாடுகளிலே வாழ்க்கை இழந்து கண்ணீர் சிந்தி கண்ணீரிலே மிதந்து காணப்படுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கை விடுதலை தர வேண்டும் ஆண்டவர் என்ற உபவாசத்தை நாளை மறுநாள் இருந்து நாம் குடும்பமாக, தனிநபராக துவங்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.